ஒரு ரேர் எர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா எந்தெந்த நாடுகளை குறி வைக்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி நிறைய கனிம வளங்கள் எப்படிங்கிறது இருக்கும். குறிப்பா சவுதி அரேபியாவை குறி வச்சாங்கன்னா அவங்களுடைய கச்சா எண்ணெய், உக்ரைனை குறி வச்சாங்கன்னா அவங்களுடைய விவசாயம், அங்க இருக்கக்கூடிய கனிம வளம், பாகிஸ்தான் குறி வச்சிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கனிம வளம். அப்படின்னா இந்தியாட்ட இந்த ரேர் எர்த் எலமெண்டே இல்லையான்னு கேட்டா இந்த இடத்துல இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. சீனாவுக்கு அடுத்தபடியா ரேர் எர்த் எலமெண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில். சீனால 44 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு ரேர் எர்த் எலமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு செஞ்சிருக்காங்க. பிரேசில்ல 21 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு ரேர் எர்த் எலமெண்ட் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியா எந்த நாட்டில் அதிகமா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியா தான். 6.9 மில்லியன் மெட்ரிக் டன். ஆனா இந்த 6.9 மில்லியன் மெட்ரிக் டன் ரேர் எர்த் எலமெண்ட்டை இப்போ அனர்த் பண்ணி, அதாவது பூமியிலிருந்து தோண்டி எடுத்து அந்த தாது மணலை ப்ராசஸ் பண்ணி அதை எலமெண்ட்ஸா மாத்துறது அப்படிங்கிறது எல்லாமே இந்தியா செய்யல. அதுக்கான காரணம் இருக்கு. இது ஒரு ஜியோலஜிக்கல் சர்வே மட்டும்தான். இந்த ரேர் எர்த் எலமெண்ட் எந்த அளவுக்கு விலை கூடுதலா இருக்கும் அப்படின்னா நார்மலா சீனா இதுல ஈஸியா ப்ராசஸ் பண்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். பட் டன் கணக்கில் மண்ணை எடுத்து அதுல 1 கிராம் அளவுக்கோ இல்லாட்டி 1 கிலோகிராம் அளவுக்கோ இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸை கண்டுபிடிப்பதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். அதுதான் பாகிஸ்தான் அந்த இடத்துல தப்பு விட்டுட்டாங்க. 6 ட்ரில்லியன் அளவுக்கான ரேர் எர்த் எலமெண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு அதுல இருக்கு, அந்த தாது மணல் எந்த அளவுக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸை உள்ளடக்கி இருக்கிறது அப்படிங்கறத இன்னும் பல இடங்களிலும் படிக்கவே இல்லை.